ஒரு சின்ன திருத்தம் மட்டும். கூட்டம் வந்து 3 நாள் கூட்டம் திட்டமிட்டுருக்காங்க. நான் இன்னும் முடியல. 3 நாட்கள் நடக்கப் போகுது. அதுல வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் பே சேர்ந்து அ முக்கிய முடிவுகள் எடுக்கப் போறதா செய்தி. இது வந்து வழக்கமா ஆண்டுக்கு ஒரு முறை முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது. எப்பவுமே வந்து ஆர்எஸ்எஸ்க்கும், பிஜேபிக்கும் இடையிலான ஒரு சுமூகமான உறவு. யாரை வந்து பிஜேபியில வந்து பவர் பாயிண்ட்ல வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சில முக்கிய நகர்வுகள கொண்டு வருவாங்க. ஆட்சியில இருக்கும்போது, ஆட்சியை எப்படி நடத்துறது அப்படிங்கிறதே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து முடிவு பண்ணும். சில கொள்கைகளை வகுக்கிறது, சில புதிய சட்டங்களை கொண்டு வருவது. ஆர்எஸ்எஸ் தன் கொள்கையாக வைத்திருக்கிற பல விஷயங்கள வந்து சட்ட ரீதியாக இம்ப்ளிமெண்ட் பண்றது, அரசியல் சட்டத்திற்கு மாற்றம் கொண்டு வருவது. அதத்தான் வந்து இந்த இந்த எலக்ஷன்ல முக்கிய பேசுபொருளாக ராகுல் காந்தி மாத்துனாரு. பிஜேபி இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொல்ற மாரி இந்த 400 பார் அப்படிங்கிற இலக்கை வந்து அவங்க அடைந்தாங்கன்னா, இந்த நாம் ஏற்கனவே வைத்திருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள். அதை வந்து முற்றிலுமாக அதை வந்து மாற்றி அமைச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரதானமான தேர்தல் யுக்தியா இருந்தது. அது அது வெறுமனே தேர்தல் யுக்தி கிடையாது. அதுதான் உண்மை. அததான் அவங்க கேட்டாங்க. இந்த ஒரு முறை எங்களுக்கு 400 இடங்கள் குடுங்க. நாங்கள் 100 ஆண்டுகளுக்கான ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க காத்திருக்கிறோம். அப்படின்னு தான் அவங்களோட முழக்கம். இப்போ வந்து 2040க்கு அத தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, இந்த முறை அவங்களால அ நா 400 சீட்ட வந்து பெற முடியல. அதாவது பெரும்பான்மைங்கிறதையும் தாண்டி யாரும் எதிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அவங்க வந்து போனாங்கன்னா, எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய யுக்தியா இருக்கு. இப்போதைக்கு அவங்களுடைய பிளான் அதுதான். அது இந்த முறை அவங்களுக்கு சாத்தியப்படாம போயிருச்சு. இப்போ இது போன்ற ஒரு ஒரு சில எப்படி ஆட்சி நடத்துவது? எதை வந்து நம்ம கொண்டு வருவது? இது இது போன்ற பல விவாதங்கள் அங்க வந்து நடக்கும். இப்போ சமீபமா கடந்த ஓராண்டுகளாக ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிஜேபி தலைமையாக இருக்கிற மோடி, அமித் ஷா, இந்த வீர் தோவன் அல்லது ஜே.பி. நட்டா போன்றவர்கள், அஜித் தோவல், ஜே.பி. நட்டா இந்த 4 கூட்டணி. இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அ ஆர்எஸ்எஸ் சார்ந்து இருக்கிற மற்றவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லா மாநிலங்களையும் கூட அது அது வந்து பிரதிபலிக்குது. மாநிலங்கள்ல சுப்பிரமணியன் சாமி போன்ற நபர்கள், ராஜா போன்ற நபர்கள், ராஜா வெளிப்படையா பேசுறது இல்லையே தவிர, ஒரு பிராமணிக்கல் லாபி வந்து மோடிக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலயும் வந்து தெரியுது. இந்த இந்த பிராமணிய தலைமைக்கும் இவங்களோட இந்த பிஜேபியினுடைய தலைமைக்கும் நடைபெறுகிற இந்த முரண்பாட்டை களைய வேண்டும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒரு முக்கியமான வேலையா இந்த இந்த 3 நாள் கூட்டத்துல வந்து முன்வைக்க போறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மோடி தரப்புல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த ம இது எம்பி எலக்ஷன்ல அவங்க பட்டியல் குடுத்தப்ப யார் யார வேட்பாளரா நிறுத்தணும் அப்படிங்கிற பட்டியல குடுத்தப்போ, மோடி மறுத்தார். மறுத்ததற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா, இ இ இன்றைக்கு வந்து இதுதான் சாத்தியம். இவங்க தான் வெற்றி பெற முடியும். நமக்கு வெற்றி தான் இலக்கு. அதனால இவங்கள நீங்க சொல்ற ஆட்களலாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க.